ஹே கைஸ், இன்றைக்கி நம்ம லெவல் டெவில் தான் விளையாட போகிறோம். என்னமோ உலகத்துலேயே ஹார்டான கேமாமா, எல்லோரும் கஷ்டப்படுவாங்களாமா. ஒரு ஸ்டேஜும் கூட அடி வாங்காமல் தாண்ட முடியாதாம்மா. எல்லாம் கேள்விப்பட்டேன். வாங்க இந்த கேம் விளையாண்டுருவோம். மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க கேமுக்குள்ளே போவோம். ஓகே, என்னது இது? நகர்ந்து போனால் இப்போ பள்ளம் வரும் கைஸ். நான் ஏற்கனவே விளையாண்டுருக்கேன், அதனால தான் சொன்னேன்ல. இப்போ தப்பான இடத்துல குதிச்சிட்டேன், அதனால தான் கேள்விட்டேன். ஓடி போய் கரெக்டாக அந்த டோர் கிட்ட குதிக்கணும். கரெக்டே ஒரு ஸ்டேஜில் இல்லை ஒரு கதவா என்னமோ சொல்லும் லெவல், அதில் 5 ஸ்டேஜ் இருக்கும். பார்த்தீங்களா, இதில் இன்னொன்று இருந்துச்சு. ஓகே, இப்போ அடுத்த லெவலுக்கு வந்தாச்சு. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக கிட்ட போனது கிட்ட வந்துடும் பாருங்க. சொன்னேன்ல, கரெக்டாக குதிக்கணும். அடுத்த லெவல் ஸ்டார்டிங்கில் ஈஸியாக தான் இருக்கும், போக போக தான் கஷ்டமாக இருக்கும். அடப்பாவை எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் மறந்துடுச்சு. ரொம்ப நாளுக்கு முன்னாடி விளையாண்டதாச்சா கைஸ், என்னால் மறந்துட்டேன். சீக்கிரம் ஃபாஸ்ட் ஆஸ் யூ கேன். இப்போ ஏதோ ஒரு ஆப் இருக்குது. நான் நினச்சேன் என்ன தனியாக பிரிச்சிட்டிங்க. இப்போவே உஷாராகிக்கணும். அங்கே போய் நின்றுடணும். எப்படி இப்போது அடுத்தது ஸ்பைக்ஸ். இது நகரும் கைஸ், நகராமல் தான் இருக்க சொன்னேன்ல. இதே மாதிரி எது வேணால் நகரும், எது வேணால் நகராமல் போகும், தெரியாது. இது நகராது. இப்போ ரெண்டா அடி வாங்கினேன், கண்ட்ரோல் வராமல் அடி வாங்கிட்டேன். இது அந்த சைடுன்னு இருக்கும். இதுலேயும் நான் ஒரு 2 தடவை அடி வாங்கியிருப்பேன். இந்த லாஸ்ட்டுக்கு இதில் இப்போ ஒரு தடவை அடி வாங்குறேன். அடுத்த ஒரு தடவை தப்பிச்சிருவேன். நான் கரெக்டாக போயிடுவேன். கிட்ட போய் நின்றுட்டு அப்படியே குதிச்சிடும். இதுதான் போலவே. இப்போ 3வது ஸ்டேஜ். ஸ்பைக் இங்கே இருக்கா, அப்போ இங்கே தான் குடிக்கணும். டே ஐயோ, ஏன் அப்படி குதிச்சு நீ தப்பிச்சிருக்கலாமே. குதி ஜஸ்ட் மிஸ். ஓடு. அடுத்த ஸ்டேஜு. இது ஸ்பீடாக ஓடணுங்க. ஸ்பைக்ஸ் வந்துகிட்டே இருக்கும். எவ்வளோ ஸ்பீடாக ஓடணும் அவ்வளோ ஸ்பீடாக ஓடணும். அவ்வளோதான். அடுத்த ஸ்டேஜ் ஸ்ட்ரெயிட்டாக ஓடணும். இப்போ ஸ்பைக் வரும் கைஸ். அந்த கோழியில் போய் பொழிஞ்சுக்கணும். சொன்னேன்ல, வருது. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக அங்கே ஓடிடணும். இங்கிருந்து ஸ்பைக் வரும் பாருங்க. இப்போ எப்படி சொன்னேன்ல, அதான் கைஸ் சொன்னேன், முன்னாடியே விளையாண்டேன். அடுத்து இப்போ தான் தேடுறாவளா என்றா சொல்கிறீங்க? ஐயோ, தள்ளி விடுவானே. ஐயோ, மறந்துட்டேன் கைஸ். திரும்ப இன்னொரு தடவை அடி வாங்குவேன். அது எனக்கு தெரிஞ்சது தான். இப்போ கரெக்டாக போயிடணும். அவ்வளோ போனதையும் எந்த இல்லை. நல்லது, ஒரு ட்ரக்கை வச்சுக்கிறாங்க. சும்மாலாம் விட மாட்டாங்களே. என்னது நினச்சண்டாடே. ரொம்ப ஸ்பீடாக இருக்குது. சீக்கிரமாக ரியாக்ட் பண்ணணும். தப்பிச்சிட்டேன். ஐயோ, சரி. 3வது தடவை இப்போ அடி வாங்க போகிறேன். இல்லை, தப்பிச்சிட்டேன். கரெக்டாக போய் குதிச்சிடுவேன். சீக்கிரம் போடா. குதிச்சாச்சு. அடுத்தது குளிர் விழிக்கணும். ஐயோ சாமி, குதிச்சு போகணும். ஐயோ நினச்சேன்டே. இப்படி ஏதாவது பண்ணுவாங்கன்னு அப்போவே நினச்சேன் கைஸ். இப்போ இந்த பாக்ஸ் நகரும், அது தெரியாமல் நமக்கு முடிச்சிட்டேன். பாக்ஸ் இப்போ நகரும் கைஸ். நகர்ந்ததுக்கப்புறம் அங்கே ஒரு நீட்டிகிட்டு இருக்குல்ல, அது அப்படி நீளமாக வர ஆரம்பிச்சிடும். முன்னாடி விளையாடுறதுனால எல்லாம் தெரிஞ்சிருக்கு. இதில் தான் இன்னும் ஆப் இருக்குது. இது கிட்ட போய் நின்றணும். குதிக்கும்போது ஒன்று தடுத்துட்டுரும். அதையும் மட்டும் நான் மறந்துட்டேன். இப்போ கரெக்டாக போய் அப்படி நின்று அதுவே தள்ளிட்டு போயிடும்ல. ஃப்ரீ ரைடு. கிட்ட போயிட்டு வந்தோம். அவ்வளோதே. 4வது லெவல் முடிஞ்சு. இதோடு நம்ம இல்லை 3ஆவதா 4ஆவதோடு நம்ம இதையும் முடிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 4ஆவது ப்ளே பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த கேம் ப்ளே முடிச்சுக்கலாம். பாட்டாக போடலாம், அப்போ தான் எல்லோரும் பார்ப்பாங்க. பாட்டு இதில் 4, அடுத்தது 4, அடுத்தது 3. ஓகே, இவ்வளோ போகலாம். இன்னும் யாராவது லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிட்டு பாருங்கள். எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இது காயின்ஸ் இந்த லெவலுக்கு இது. ஓகே, தாண்டியாச்சு ஈஸியாக. என்றது இப்படி கொடுத்துக்கிறீங்க, புரிஞ்சிருச்சு. அது வேணாம் பாருங்கள். சொன்னேன்ல, அங்கே மட்டும் போய் குதிக்கணும். இன்விசிபிளாக வச்சுக்கிறானுங்க. காயின்ஸ் த பிரிட்ஜ். ஓகே,
வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குல்ல, தொண்டை கட்டிடுச்சு கைஸ். அதனால தான் மேலே இருக்கிற மட்டும் எடுக்கக்கூடாது, அப்புறம் மொத்தமாக கீழே வந்துடுவோம். இந்த பிளாக்கோட கலந்து கீழே வந்துடுவோம். காயின்ஸ் மேலே நிற்கணும். லாஸ்ட் காயின் மட்டும் நகர்ந்து போயிடும். ஐயோ ஏன்டா இப்படி பண்ணுற, அங்கே போக வேண்டாம். அடுத்து இது மட்டும் நகர்ந்து போயிடும் பாருங்க கைஸ். அது தெரியாமல் நான் கீழே விட்டேன். நான் வேணும் தான் கீழே விழுந்தேன், ஒரு டவுட்டில் கீழே விட்டேன். நகர்ந்துருச்சு அதே மாதிரி. 3 தடவை அடி வாங்கிட்டாலே இந்த லெவலில், இந்த ஸ்டேஜில் கரெக்டாக வந்தாச்சு. அவ்வளோதான். அடுத்து 5வது த லாஸ்ட் ஸ்டேஜ். ஸ்பீடாக ஓடணும். இதில் ஒரு தடவை நான் அடி வாங்கிட்டேன். இந்த காயின்ஸ் தொட்டோம்னா செத்துருவோம். பார்த்துப்போ சீக்கிரம் 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 ஃபாஸ்ட். ஐயோ முடிஞ்சு. ஐயோ சாமி, அடப்பாவி, சீக்கிரமாக போடா. இப்போ நான் அந்த கீழே இருக்கிறவங்க அடி வாங்கிடுவேன் பாருங்கள். எல்லாம் உணர்ச்சி வசப்பேன். குதிச்சு போடா, குதி ஓடு 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 சீக்கிரம் ஓடு ஜஸ்ட்டு மிஸ்ஸு. அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சு. இனி அடுத்த பாட்டில் பார்ப்போம். இதோடு நாம் இந்த வீடியோவை முடிச்சுக்குவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.